இன்று மாலை நாம் கூடியிருக்கிறோம் நமது மாலை வழிபாட்டிற்காக. நமக்கு நிறைய விஷயங்கள் உள்ளன, நாம் விரும்பவில்லை. முக்கியமில்லாதவற்றில் நேரத்தை செலவிட. இந்த நேரத்தில் நாம் அனைவரும் முழங்காலடியிட்டு சிறிது நேரம் ஜெபிப்போம், கர்த்தரிடமிருந்து வார்த்தையை பெற தயாராவோம். பரலோகத்தில் உள்ள பிதாவே, உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடுகிறோம். உம்முடைய பரிசுத்த ஆவிக்காக உமக்கு நன்றி. உம்முடைய பரிந்துரைக்காகவும் அட்லாண்டாவிற்கு பாதுகாப்பான பயணத்திற்காகவும் சுவிசேஷ பணிக்காகவும் நன்றி. உம்முடைய வார்த்தையை திறக்க நாங்கள் வந்திருக்கும்போது நீர் எங்களை திரும்பி வரச் செய்தீர். பரலோக ஆசிரியரை எங்களுக்கு அனுப்பும்படி இப்போதே வேண்டிக்கொள்கிறேன். அவர் எங்களை வழிநடத்தி சத்தியத்திற்குள் அழைத்துச் செல்வார் என்று நீர் கூறினீர். இந்த பாடத்தின் உண்மைகள் தகவல்களை தருவதோடு மட்டுமல்லாமல் அவை மனதை மாற்றக்கூடியவையாகவும் இருக்கட்டும். வாழ்க்கையின் 5 முக்கிய சாவிகளைச் செயல்படுத்துவதே நமது இதயத்தின் மையக்கருத்தாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஆமென். இறுதிக்கால தீர்க்கதரிசனங்களை நிறைவேற்றும் சில நடப்பு நிகழ்வுகளை உங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். அதற்குள் செல்வதற்கு முன்பு வெளிப்படையான விஷயத்தை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது ஆம், நான் பலகையை எடுத்துக்கொள்கிறேன். அது என்னவென்றால், துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ், நன்றி. உண்மையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 2028ஆம் ஆண்டிற்கான குடியரசு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட. நாம் இன்று பார்க்கப் போகும் விஷயங்களின் அடிப்படையில் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். நாம் விவாதிக்கப் போகும் கருத்துக்கள் மிகவும் புனிதமானவை. குறைந்தது என்று சொல்லலாம். நவம்பர் 2028 இல் நாம் உயிரோடு இருப்போமா என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். இரு கட்சிகளையும் யார் பிரதிநிதித்துவப்படுத்துவார்கள் என்பது கடவுளுக்கு மட்டுமே தெரியும். மேலும் ஒரு ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரம் நடக்குமா என்பதும் கடவுளுக்கு மட்டுமே தெரியும், ஏனெனில் அதற்குள் எதனையும் எதிர்பார்க்கலாம். எனவே நாம் செய்வது என்னவென்றால், தற்போதைய நிகழ்வுகளை பார்த்து கடைசி நாட்களில் அவை நமக்கு எதை குறிக்கின்றன என்று ஆராய்வதுதான். நண்பர்களே, திருச்சபைக்கான சாட்சியங்கள் தொகுதி 6, பக்கம் 61 இல் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது. நமது செய்தி உயிர் சம்பந்தப்பட்ட செய்தி, அது கடவுளின் வல்லமை என்பதை நாம் வெளிப்படுத்த வேண்டும். கடைசி காலத்தின் ஆபத்துகள் நம்மிடம் உள்ளன. மக்கள் எந்த ஆபத்தில் இருக்கிறார்கள் என்பதை நமது பணியின் மூலம் நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். தீர்க்கதரிசனம் வெளிப்படுத்திய புனிதமான காட்சிகளை கவனிக்காமல் விட வேண்டாம். நமது மக்கள் விழிப்புடன் இருந்திருந்தால், வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகளின் நெருக்கத்தை புரிந்து கொண்டிருந்தால், நமது திருச்சபைகளில் ஒரு சீர்திருத்தம் ஏற்பட்டிருக்கும், மேலும் பலர் இந்த செய்தியை நம்பியிருப்பார்கள். சேவை செய்ய நேரத்தை இழக்கக்கூடாது. எஸ்டிஏ நேரத்தை இழக்க நமக்கு வழியில்லை. கணக்கு ஒப்புவிக்க வேண்டியவர்களைப் போல நாம் ஆத்துமாக்களுக்காக விழிப்புடன் இருக்க வேண்டும். ஜெர்ரி வான்ஸ், நாம் பார்க்கவிருப்பது போல. அவர் 2028ஆம் ஆண்டிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தெரிகிறது. ஜே.டி. வான்ஸ் தனது புதிய புத்தகத்தில் தேசிய ஞாயிறு சட்டத்தை வலியுறுத்துகிறார் என்பதுதான் அதிகாரப்பூர்வமானது. இரண்டாவதாக, அவர் தொழிலாளர் சங்கங்களுக்கு ஆதரவானவர் என்றும் பகிரங்கமாக கூறுகிறார். தொழிலாளர் சங்க ஆதரவு பைபிள் மற்றும் தீர்க்கதரிசனத்தின் அடிப்படையில் தேசிய ஞாயிறு சட்டத்தை கொண்டுவரும் அமைப்புகளில் தொழிலாளர் சங்கங்களும் ஒன்று என்பதை நாம் அறிவோம். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவையெல்லாம் தற்செயலான நிகழ்வுகளா? நான் இங்கே குறிப்பிடப் போகிறேன். 1888ஆம் ஆண்டை நான் இங்கே குறிப்பிடுகிறேன். 2026ஆம் ஆண்டை நான் இங்கே வைக்கிறேன்.
இங்கே சில விஷயங்களை கவனிக்க விரும்புகிறேன், இவை தற்செயலானவையா என்று நீங்கள் சொல்லுங்கள். 1888ஆம் ஆண்டில் ஒரு அமெரிக்க அதிபர் இருந்தார். அந்த அதிபருக்கும் ஒரு விஷயம் இருந்தது அல்லது இருந்தது, அதை நான் மாற்றிச் சொல்கிறேன். அதிபர் டிரம்பிற்கு ஏதோ ஒன்று இருக்கிறது. 1888ஆம் ஆண்டின் அந்த அதிபருடன் பொதுவான ஒன்று. இங்கே நான் சுருக்கமாக ட்ரம்ப் என்று குறிப்பிடுகிறேன். இது அதிபர் ட்ரம்ப். 1888 இல் அந்த அதிபர் யார்? இதை கவனமாக பாருங்கள் என் நண்பர்களே. இவர் அதிபர் குரோவர் கிளீவ்லேண்ட். அதிபர் ட்ரம்ப் மற்றும் குரோவர் கிளீவ்லேண்ட் ஆகிய இருவர் மட்டுமே அமெரிக்க வரலாற்றில் தொடர்ந்து அல்லாத பதவிக்காலங்களை சேவை செய்த அதிபர்கள் என்று அது கூறுகிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் அவர்களின் பதவிக்காலத்திற்கு இடையில் ஒரு இடைவெளி ஆண்டு இருந்தது. அதிபர் டிரம்பின் வாழ்க்கை 2016 முதல் 2020 வரை அவர் தோற்றார், ஆனால் 2024 இல் மீண்டும் வந்து வெற்றி பெற்று இப்போது பணியாற்றுகிறார். குரோவர் கிளீவ்லேண்டிற்கும் அதே நிலைதான். எனவே இங்கே நம்மிடம் ட்ரம்ப் இருக்கிறார். கிளீவ்லேண்டை இங்கே வைக்கிறோம். இது தற்செயலானதா என்று பார்க்க விரும்புகிறோம். இன்று போப்பின் பெயர் என்ன? இவர் போப் லியோ. எத்தனையாவது எண்? 14. 1888 இல் போப் யார்? அவரது பெயர். அவரது பெயர் போப் லியோ. 13. இது தற்செயலானதா? முதல் முறையாக ஒரு போப் அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலிருந்து வருகிறார். அது திரையில் இருக்கிறது என் நண்பர்களே. போப் லியோவின் பதவிக்காலம் 1888 ஐ உள்ளடக்கியது. 13ஆம் போப் லியோ. தற்போதைய போப் 14ஆம் எண். 1888 இல் அந்த மறைத்தூதின் பெயர் என்ன? அது ரீரம் நோவாரும் என்று அழைக்கப்பட்டது. 14ஆம் போப் லியோ இப்போது எந்த மறைத்தூதை ஊக்குவிக்கிறார்? ரீரம். இதை நீங்களாக உருவாக்க முடியாது நண்பர்களே, அதனால்தான் நான் ரீரம் என்று சொல்கிறேன். ஆம், பாபிலோனின் மது. சகோதர சகோதரிகளே, பாபிலோனின் மது அனைத்தும் இணைக்கப்பட்டுள்ளன. இப்போது கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். 1888 இல் 13ஆம் போப் லியோ தொழிலாளர் சங்க ஆதரவாளரா? இதை நீங்களாக உருவாக்க முடியாது நண்பர்களே, அவர் தொழிலாளர் சங்க ஆதரவாளராக இருந்தார். இன்றைய போப்பும் தொழிலாளர் சங்க ஆதரவாளர். இன்னும் வியக்கத்தக்க விஷயம் என்னவென்று தெரியுமா? அதிபர் டிரம்பும் தொழிலாளர் சங்க ஆதரவாளர். நாம் பின்னர் பார்க்கவிருப்பது போல துணைத் தலைவர் ஜே.டி. வென்ஸ் தானே கூறியது அவர் தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவானவர். இதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. இது தற்செயலானதா? அப்படியா? கவனமாக பாருங்கள், கவனமாக பாருங்கள். தொழிற்சங்கம். 2028 இல் அமெரிக்காவில் தொழிற்சங்கங்கள் தொடர்பாக அவர்கள் எதை முன்னெடுக்கிறார்கள்? இது மே தின வேலைநிறுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மே தின வேலைநிறுத்தம். 1888ஆம் ஆண்டில் என்ன நடந்தது? அப்போதும் ஒரு தொழிற்சங்க வேலைநிறுத்தம் நடந்தது. இதை உங்களால் கற்பனை கூட செய்ய முடியாது என் நண்பர்களே. இந்த திரைக்கதையை எழுதுவது யார்? உண்மையைச் சொல்லப்போனால் அது என்னிடம் இங்கே உள்ளதா? ஆம். ஹேமார்க்கெட் விவகாரத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? ஹேமார்க்கெட் வேலைநிறுத்த தொழிற்சங்கம். அது அமெரிக்காவின் எந்த நகரம்? அப்படியே, எந்த நகரம்? சிகாகோ, இல்லினாய்ஸ் மாநிலத்தின். சிகாகோ, சிகாகோ, சிகாகோ. போப் லியோ 14வது எங்கிருந்து வருகிறார்? சிகாகோ. இல்லை, சிகாகோ. இதை நீங்கள் கற்பனை செய்ய முடியாது. சரி, 1888 இல் 1888 இல் என்ன வரவிருந்தது?
காங்கிரஸ் செனட் வழியாக வந்து கொண்டிருந்த செனட்டர் பிளேயர் எதை வலியுறுத்தினார்? ஒரு தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டம். அது மட்டுமல்ல, ஏனென்றால் ஏற்கனவே அமெரிக்காவில் ஞாயிற்றுக்கிழமை சட்டங்கள் இருந்தன. நீலச் சட்டங்கள். தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டம். இது கூட்டாட்சி சார்ந்தது. ஒரு தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டம். சரி. ட்ரம்ப் எதை ஊக்குவிக்கிறார்? என்ன? போப் எதை ஊக்குவிக்கிறார்? ஜே. டி. வென்ஸ் தனது புதிய புத்தகத்தில் தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தை ஊக்குவிப்பதை நீங்கள் பின்னர் காண்பீர்கள். நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இவை தற்செயலானவை என்று நினைக்கிறீர்களா? காலம் கைகூடி வருகிறதா? எதிர்காலம் எழுதப்பட்டுவிட்டதா? நீங்கள் என்ன செய்தீர்கள் என்று எனக்கு புரிகிறது. நீங்கள் அதை பார்த்தீர்கள். அன்புக்குரியவர்களே, 2028 இல் ஒரு மத ரீதியான கத்தோலிக்க வேட்பாளர் பட்டியலுக்கு வழிவகுக்க ட்ரம்ப் நியமிக்கப்பட்டார். டிரம்பின் ஆர்ப்பாட்டமான ஆளுமை, தேவாலயத்திற்கும் அரசுக்கும் இடையிலான பிரிவினையை மறந்துவிடுவோம் என்று அவர் கூறும்போது, அவர்களின் மத நிகழ்ச்சி நிரலை முன்னெடுப்பதை எளிதாக்குகிறது. தேவாலயத்திற்கும் அரசுக்கும் இடையிலான பிரிவினையின் ஆரம்ப முறிவுடன் 2028 இல் ஜே.டி. வென்ஸ் பதவியேற்பதை ட்ரம்ப் எளிதாக்கியுள்ளார். இப்போது உண்மையான அடித்தளத்தை அமைத்து, அந்த அடித்தளத்தை மேலும் பலப்படுத்தி கட்டிடத்தை எழுப்புங்கள். ஜே. டி. வென்ஸ் தனது புதிய புத்தகத்தில் ஊக்குவிப்பதை கவனமாக பாருங்கள். ஜே. டி. வென்ஸ் ரரம் நவரம் ரீரம் நோவேரம் என்பதை ஊக்குவிக்கிறார். ஜே. டி. வென்ஸ் தான் தொழிற்சங்கங்களுக்கு ஆதரவானவர் என்று கூறுகிறார். ஜே. டி. வென்ஸ் தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டத்தையும் ஊக்குவிக்கிறார். மேலும் 2028 இல் மே தின வேலைநிறுத்தத்திற்கு அழைப்பு விடுக்கும் தொழிற்சங்கங்களுக்கு பின்னால் ஜே.டி. வென்ஸ் இருக்கிறார். வெளிப்படுத்துதல் புத்தகத்தில் சித்தரிக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளின் அருகாமையை மக்கள் புரிந்து கொண்டால், நம் தேவாலயங்களில் ஒரு சீர்திருத்தம் ஏற்படும், மேலும் பலர் இந்த செய்தியை நம்புவார்கள். தற்போதைய நிகழ்வுகளை நாம் எடுத்துரைக்காவிட்டால், பலர் தொடர்ந்து உறக்கத்திலேயே இருப்பார்கள், பெரும்பாலோர் வெளியேற்றப்படுவார்கள். பிழைத்திருப்பதற்கான 5 முக்கிய அம்சங்களை செயல்படுத்த வேண்டும். என் நண்பர்களே, ஒன்றாக இருக்கிறோம். எனவே இது ஒரு மேலோட்டமான பார்வை மட்டுமே. இது வெறும் முன்னோட்டம் தான். இது வெறும் முன்னுரை மட்டுமே. ஆம். இன்றைய எனது பாடத்திற்கு 1888 இல் சட்டம் நெருங்கிக் கொண்டிருந்தது. இன்னும் ஏதேனும் ஒற்றுமைகள் விடுபட்டுள்ளனவா என்று நினைக்கிறேன். நான் வேறு ஏதேனும் ஒற்றுமைகளை விட்டுவிட்டேனா? சரி, எங்கு அது தெளிவாக இருக்கிறதோ. 1888 இல் திருச்சபை அரசு ஒன்றிணைப்பு வலியுறுத்தப்பட்டதா? அதுதான் அது. திருச்சபை அரசு ஒன்றிணைப்பு. தற்போது என்ன ஊக்குவிக்கப்படுகிறது? வாருங்கள். திருச்சபை, அரசு ஒன்றிணைப்பு. ஜான்சன் திருத்தத்தை நீக்க வேண்டிய நேரம் இது என்று ட்ரம்ப் கூறவில்லையா? அவர் ரோஸ் கார்டனில் நின்று திருச்சபை மற்றும் அரசு பிரிவினை பற்றி பேசினார். இப்போதைக்கு அதை மறந்துவிடுவோம். அது நல்லதா அல்லது கெட்டதா? எனக்கு தெரியவில்லை. எதை ஒன்றிணைக்க? திருச்சபை மற்றும் அரசு. 1888. 2020. 1888 மற்றும் 2028க்கு இடையில் எத்தனை ஆண்டுகள் உள்ளன என்று எனக்கு தெரியவில்லை. இப்பதான் யோசித்தேன். அந்த 8 மற்றும் 8. 1888 2028. யாராவது? இப்போது என்ன? நீங்கள் அங்கே கிசுகிசுக்கிறீர்கள். வாருங்கள், என்னிடம் பேசுங்கள். 140. ஓ. 140. 140 சரி. அன்பர்களே, இப்போது நான் ஜே.டி. நிகழ்வுகளுக்கு செல்கிறேன். தயாரா, என் நண்பர்களே? ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கும் பிதாவே, அறிமுகம் சொல்லப்பட்டுவிட்டது. மேலோட்டமான பார்வை கொடுக்கப்பட்டுவிட்டது.
இந்த தற்போதைய நிகழ்வுகளின் கணிப்பையும் தெளிவான பாதையையும் அவை எதை நோக்கிச் செல்கின்றன என்பதையும் நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஆய்வில் நாம் எதை நோக்கிச் செல்கிறோம் என்பதை உமது மக்கள் தெளிவாக கண்டிருக்கிறார்கள். நீர் இல்லாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியாது. உமது பரிசுத்த ஆவி இல்லாமல் எதையும் எங்களால் புரிந்து கொள்ள முடியாது. எனவே அன்பான ஆண்டவரே, இந்த முக்கியமான விளக்கத்தை உமது பரிசுத்த ஆவி வழிநடத்த வேண்டுமென வேண்டுகிறேன். இது வாழ்வா சாவா என்ற விஷயம். தயவு செய்து ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களுக்காக ஏதோ ஒன்றைச் செய்யும். ஆமென், ஆமென், ஆமென். இந்த அறிக்கையுடன் நான் தொடங்க விரும்புகிறேன். இது கிரேட் கான்ட்ரவர்சி புத்தகம், பக்கம் 235. உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்றால், போதகரே, பக்கம் 235இல் அது ஜெசூட்டுகளைப் பற்றியும் பாப்பிஸ்டுகளைப் பற்றியும் பேசுகிறது. ஜெசூட்டுகள் மற்றும் பாப்பிஸ்டுகள். அவர்களின் செயல்பாட்டு முறை என்ன என்பதை கவனியுங்கள். அது கூறுகிறது, நாடுகளின் கொள்கைகளை வடிவமைக்க. என்ன நண்பர்களே? நாடுகளின் கொள்கைகளை வடிவமைக்க. மற்றும் இறுதி இலக்கு. கடைசி வாக்கியங்கள். பின்னர் பாப்பிஸ்டுகளின் மறுமலர்ச்சி வருகிறது. எது? நீங்கள் அதை தவறவிடுவீர்கள். எத்தனை ஆண்டுகளாக இதை கூற கேட்டிருக்கிறீர்கள்? எத்தனை மாதங்கள்? எத்தனை முறை இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது? பாப்பிஸ்டுகளின் மறுமலர்ச்சி. இயல்பாகவே ஒருவரை புத்துயிர் பெறச் செய்வது என்பது அவர் உணர்வை இழந்து மரண தருவாயில் இருக்கும்போதுதான். டிஃபிபிரிலேட்டரை கொண்டு வாருங்கள் என்று சொல்வீர்கள். வாயோடு வாய் வைத்து செயற்கை சுவாசம் அளிப்போம். நாக்குழறும் சொல். சரி. சாகப்போகும் அல்லது கோமா நிலைக்கு செல்பவரை புத்துயிர் பெறச் செய்வது. புத்துயிர். இது வெளிப்படுத்தின விசேஷம் 13 இல் வரும் அதே போன்ற சொற்றொடர் இல்லையா? பாப்பரசரின் கொடிய காயம் குணமடைய வேண்டும். அது குணமடைய வேண்டுமென்றால் பிரசங்க மேடை என்னவாக வேண்டும்? புத்துயிர் பெற வேண்டும். அமெரிக்காவில் அது எப்படிச் செய்யப்படும்? அவர்கள் அரசு அலுவலகங்களை கட்டுப்படுத்த வேண்டும். தேசங்களின் கொள்கைகளை வடிவமைக்க அவர்கள் அரசர்களுக்கு ஆலோசகர்களாக மாற வேண்டும். அரசாங்கத்தின் எந்தெந்த பிரிவுகள் கொள்கைகளை உருவாக்குகின்றன? சட்டமன்றம் மட்டுமல்ல, நிர்வாக பிரிவை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இல்லை, போதகரே. ஆம், நிர்வாக ஆணைகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அவை என்ன? கொள்கைகள் அல்ல. நான் நம்புகிறேன். கவனியுங்கள், கெவின். ட்ரம்ப் இரண்டாவது முறை போட்டியிட்டபோது, கெவின் ராபர்ட்ஸ், கவ்பாய் கத்தோலிக்கர் அனைத்திற்கும் நான் ஆதாரம் தருவேன் என்று நம்புகிறேன். ரோமின் போப்பாண்டவருக்கும் இயேசு சபையினருக்கும் கருப்பு போப்பாண்டவருக்கு ட்ரம்ப் மீது ஒரு காப்பீடு தேவைப்பட்டது. அது வாழ்நாள் காப்பீடு அல்ல, அவர் இறந்து போவார் என்பதற்காக அல்ல. மாறாக, போப்பின் கொள்கைகளை செயல்படுத்த, அவரை சரியான பாதையில் வைத்திருக்க, எப்போதும் ஒருவரை உள்ளே வைத்திருக்கும் காப்பீடு அது. இப்போது நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். என் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். ட்ரம்ப் டிரம்பாகவே இருப்பார். ட்ரம்ப் டிரம்பாகவே இருப்பார். அவர் தன் வழியில் எதைச் செய்தாலும், கத்தோலிக்க திட்டத்தை செயல்படுத்துவதை உறுதி செய்யுங்கள். அரசியல் என்பது சமரசம் சார்ந்தது என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென். உங்களுக்கு தெரியும், இல்லையா? ஒரு மசோதா இருக்கலாம், ஆனால் அதில் முழுமையாக கழுதை கட்சியின் ஆதிக்கம் இருக்காது. முழுமையாக யானை கட்சியின் ஆதிக்கமும் இருக்காது. எப்போதும் ஒரு சமரசம் இருக்கும். எனவே ட்ரம்ப் எப்போதும் டிரம்பாகவே இருப்பார், அது வணிக ரீதியாக. சர்ச்சும் அரசும் இணையும்போது, பாப்பரசர்களும் இயேசு சபையினரும் வெள்ளை மாளிகையில் ஒரு காப்பீட்டு நபரை வைத்திருக்க வேண்டியிருந்தது. அதுதான் ஜே.டி. வான்ஸ். அவர் எங்கிருந்தோ வந்தவர் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவரைப் பற்றி இதற்கு முன்பு கேள்விப்பட்டீர்களா? 2024க்கு முன்பு எங்கிருந்தோ வந்துவிட்டார். மற்றொன்றும் வியப்பாக இருக்கிறது, தெரியுமா? அவர் கத்தோலிக்கராக வளர்ந்தாரா? இல்லை, அவர் வளரவில்லை. அவர் சமீபத்தில் மதம் மாறியவர். ரோமன் கத்தோலிக்க மதத்திற்கு எங்கிருந்தோ திடீரென்று தோன்றுகிறார். இதற்காகவே அவர் தயார்படுத்தப்பட்டது போல. எஸ்தர் மொர்டெகாய் சொன்னது உங்களுக்கு தெரியுமா?
இது போன்ற காலத்திற்காவே நீ ராஜ்யத்திற்கு வந்திருக்கிறாயோ, யார் அறிவார்? கவனமாக கவனியுங்கள். இவர்தான் கெவின் ராபர்ட்ஸ். பாப்பிராயர்கள் மற்றும் ஹெரிடேஜ் என்று அழைக்கப்படும் அறக்கட்டளை தேர்தல்களில் கவனம் செலுத்துகிறார்கள் என்று அவர் உங்களிடம் கூறுவார், ஏனெனில் நான் ஜே.டி. வான்ஸின் 2028 ஐ நோக்கிச் செல்கிறேன். கவனி. அரசியலில் இருக்கும் எங்களைப் போன்றவர்களுக்கு ஒரு விஷயம் என்னவென்றால், ஹெரிடேஜில் கூட நாங்கள் தேர்தல்களில் அல்ல, கொள்கைகளில் தீவிரமாக கவனம் செலுத்தினாலும், கொள்கையின் முடிவுகள் பெரும்பாலும் தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதாலேயே தீர்மானிக்கப்படுகின்றன. எனவே நாங்கள் தேர்தல்களில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கு இருக்கும் சவால் என்னவென்றால், ரோம் வாஷிங்டன் தீப்பற்றி எரிவது போல் உணர்கிறோம். நண்பர்களே, இதை பார்க்கிறீர்களா? நாம் வாசித்த தூண்டுதலை பின்பற்றினால் அவர்கள் நாடுகளின் கொள்கைகளை வடிவமைக்க வேண்டும். மேலும் கவ்பாய் கத்தோலிக்கர் இதற்கு காரணம் நாம் தேர்தல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறார். சரி, கவனமாக கவனியுங்கள் மற்றும் போதுமான நேரம் இல்லை. தாய் திருச்சபை. ஆனால் உண்மையில் நாம் கடவுளின் காலத்தில்தான் இருக்கிறோம். அதைச் சொல்வது சரிதான், ஆனால் அது உண்மை என்றும் நமக்கு தெரியும். மேலும் தாய் திருச்சபை நாட்கள், மாதங்கள் மற்றும் ஜனாதிபதி தேர்தல் சுழற்சிகள் அடிப்படையில் சிந்திப்பதில்லை என்பது நமக்கு தெரியும். அவள் பல தசாப்தங்களின் அடிப்படையில் கூட சிந்திப்பதில்லை. அவள் நூற்றாண்டுகள் மற்றும் 1000 ஆண்டுகளின் அடிப்படையில் சிந்திக்கிறாள். எனவே அவர்கள் இந்த தேர்தல் சுழற்சிக்காக திட்டமிட்டிருக்கக்கூடுமா? நான் தெளிவாகச் சொல்கிறேன். 1798 இல் அவளுக்கு ஏற்பட்ட அந்த பயங்கரமான காயம் முழுமையாக குணமடைந்து 1798 இல் இழந்ததை அவள் மீண்டும் பெறும் வரை பாப்பிராயம் ஒவ்வொரு தேர்தல் சுழற்சிக்கும் திட்டமிடுகிறது. உலக ஆதிக்கம். அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வழியாக அவள் அதை பெறுவாள் என்று தீர்க்கதரிசனம் கூறுகிறது. இப்போது அவர் சொல்வதை கேளுங்கள். ஜே.டி. வான்ஸ் ஜனாதிபதி ட்ரம்பின் துணை வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டபோது அவர் யாரிடம் பேசுகிறார் என்பதை கவனியுங்கள். ஹெரிடேஜ் அறக்கட்டளை பணியாளர்கள் மற்றும் அந்த அறையில் உள்ள மற்றவர்கள். இதை பாருங்கள். வாருங்கள். நாம் முன்னால் வர வேண்டுமானால் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். அவருக்கு வாய் இருக்கிறதா இல்லையா? மற்றும் போதுமான நேரம் இல்லை. கிறிஸ்து. ஆனால் உண்மையில் நாம் கடவுளின் காலத்தில்தான் இருக்கிறோம். மற்றும் தயவு செய்து ஒரு நிமிடம். இயேசுவே. சரி, செனட்டர் வான்ஸ் துணை ஜனாதிபதி வேட்பாளர் என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. என் முகத்தில் ஒரு பரந்த புன்னகையை காண்பீர்கள், ஏனென்றால் நாங்கள் நல்ல நண்பர்கள் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். அதை பற்றி நான் 2 கருத்துக்களை சொல்கிறேன். முதலாவது, பரிசீலிக்கப்பட்ட பெயர்களின் முழு பட்டியலும் சிறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள். உண்மையில் கேளுங்கள், அவர்கள் அனைவரும் ஹெரிடேஜின் நண்பர்கள். அவர்களில் நாங்கள் தனிப்பட்ட முறையில் உண்மையிலேயே ஆதரித்த ஒருவர் இருந்தார். அவரே இப்போது துணை வேட்பாளராக பெயரிடப்பட்டுள்ளார். நாங்கள் ஏன் அவரை ஆதரித்தோம்? அரசியல் மற்றும் கொள்கைக்காக கூட அல்ல, ஆனால் எதற்காக? எனவே அவர் இப்போது என்ன சொன்னார் என்று கவனியுங்கள். எனவே அவர்கள் ஜே.டி. வான்ஸ் மீது குறிவைத்திருந்தார்கள். நிகழ்காலத்தை புரிந்து கொள்ள நாம் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். இது அர்த்தமுள்ளதாக இருக்கிறதா? நன்றி. கவனியுங்கள். அரசியல் மற்றும் கொள்கைக்காக மட்டுமல்ல, அவர் யார் என்பதற்காக. ஜே.டி. வான்ஸ் ஒரு சிறந்த கணவர். அவர் ஒரு நல்ல மனிதர் மற்றும் சிறந்த தந்தை. அவர் செனட் சபையில் ஒரு சிறந்த உறுப்பினராக இருந்துள்ளார். நான் அதை நம்புகிறேன். அப்படியானால் மற்றவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் இல்லையா? என்ன வீணான விளக்கத்தை அவர் அளிக்கிறார்? இவை வெறும் வெற்று வார்த்தைகள். ஜே.டி. வான்ஸ் பாப்பால் தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்று எங்களிடம் சொல்லுங்கள். எங்களிடம் சொல்லுங்கள். அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். ஜே.டி. வான்ஸை உறுதிப்படுத்துவது அவர்களின் காப்பீட்டுக் கொள்கை. அவர் பதிவில் இருந்தார் போது. ட்ரம்ப் எனக்கு புராஜெக்ட் 2025 பற்றி எதுவும் தெரியாது என்று சொல்லும்போது இது நடக்கிறது. அவர் பதிவில் இருந்தார். குழு உங்களிடமிருந்து விலகி இருக்க முயன்றபோது இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அவர் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டார். அவர்கள் சொல்வதில் சிலவற்றை நான் ஏற்கவில்லை. அவர்கள் சொல்லும் சில விஷயங்கள் முற்றிலும் அபத்தமானவை மற்றும் மோசமானவை. அவருக்கு எதை பிடிக்கும் அல்லது பிடிக்காது என்பது பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஜனாதிபதி ட்ரம்ப் இந்த பிராண்டிங்கை அரசியல் பருவத்தில் ஒரு சுமையாக கருதினார்.
ஆனால் எதிர்காலத்தில் ஜனாதிபதி மற்றும் துணை ஜனாதிபதியுடன் நாங்கள் சிறந்த உறவை பேணுவோம் என்று எதிர்பார்க்கிறேன். நீங்கள் பார்த்தீர்களா? அதையும் புரிந்து கொள்ளுங்கள். அப்படியானால் கெவின் ராபர்ட்ஸ் யாருடன் இணைக்கப்பட்டுள்ளார்? ஜே. டி. வான்ஸா? அது பாப் மற்றும் இயேசு சபையினரின் காப்பீட்டுக் கொள்கை. ஜே. டி. வான்ஸின் 2028 தேர்தலை புரிந்து கொள்ள நாம் மீண்டும் பின்னோக்கிச் செல்ல வேண்டும். புராஜெக்ட் 2025 நிகழ்ச்சி நிரலில் சில அல்லது பல விஷயங்கள் இப்போது நடக்கக்கூடும். அந்த வேட்பாளர் அப்போது என்ன சொன்னாலும் சரி. அது நியாயமா? இது நியாயமானது மற்றும் அது நடக்கும் என்பதில் சந்தேகமில்லை. ஜனாதிபதி டிரம்பிற்கு நான் எந்த அவமரியாதையும் தெரிவிக்கவில்லை. அவர் எனக்கு நண்பர், ஆனால் அதுதான் உண்மை. யார் பொறுப்பில் இருக்கிறார்கள்? கத்தோலிக்கர்களா, கருப்பு போப்பா அல்லது இயேசு சபையினரா? சரி, இப்போது ஜே.டி. வான்ஸ் தலைப்புக்கு வருவோம். ஜூலை 2026 ஜே.டி. வான்ஸ் டிரம்பின் 2028 வாரிசாக முன்னிலை பெற்றுள்ளார். வேறு வார்த்தைகளில் சொன்னால், பாபிலோனின் தீப்பந்தத்தை கடத்துவது. இயேசுவிடம் இப்போதுதான் தோன்றியது. அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். அங்கே பல அழகிகள் உள்ளனர். ஜே.டி. அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். கேளுங்கள், ட்ரம்ப். அங்கே பல அழகிகள் உள்ளனர். ஜே.டி. நான் உங்களையும் மற்றவர்களையும் பொறாமைப்படுகிறேன். யார் வரப்போகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஜே.டி. யா, அது வேறு யாராவதுதானா? யாரிடம் இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. சரி, போவோம். நீங்கள் தயாரா? யாருக்கு ஜே.டி. வான்ஸை பிடிக்கும்? யாருக்கு மார்க்கோ ரூபியோவை பிடிக்கும்? சரி, நல்ல கூட்டணியாக தெரிகிறது. ஜே.டி. மற்றும் இது ஒரு சரியான கூட்டணி. அது ஒரு சரியான கூட்டணியாக இருந்தது. அவருக்கு கூட அது தெரியும். உண்மையைச் சொல்லப்போனால், மார்க்கோவை நான் நம்புகிறேன். இவை மிகச்சிறிய விவரங்கள். அவருக்கு கூட அது தெரியும். அது ஒரு சாத்தியக்கூறு. ஒரு சாத்தியம். அது யார்? ஜே.டி. வான்ஸ் இல்லை. நண்பர்களே, இப்போது திரையை பாருங்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கவனியுங்கள். இது ஜே.டி. வான்ஸ். கவனமாக கேளுங்கள், கவனமாக படியுங்கள். அங்கே நீல நிற எழுத்துக்களில் அவர் எதை ஊக்குவிக்கிறார்? தொழிலாளர் சங்கங்கள் இல்லை. ஜே.டி. வான்ஸ் யாருடைய போப் பிரகடனத்தை புகழ்கிறார்? போப் லியோ 13 ரெரம் நோவரம் ரீரம் நோவெரம். நண்பர்களே, பொறுங்கள். நான் இப்போதே உங்களிடம் அதன் நகலை காட்டுகிறேன். பிறகு நேரடியாக அவரிடமே அதை கேட்பீர்கள். இது தற்செயலானதல்ல. இங்கே கவனமாக பாருங்கள். ரெரம் நோவரம் எதற்கு குரல் கொடுக்கிறது? ஞாயிறு நீலச் சட்டங்கள் அல்ல. இது ஒவ்வொரு அரசும் ஞாயிறு வழிபாட்டுச் சட்டத்தை கொண்டுவர கோருகிறது. இல்லை, அமெரிக்காவில் உள்ள மாநிலம் அல்ல, ஒவ்வொரு நாடும். தேசம், அரசு. சட்டப்படி ஞாயிறு வழிபாடு. அவ்வளவுதான், நண்பர்களே. இதோ அது இருக்கிறது. மற்றும் மக்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் கடவுளை வழிபட வலியுறுத்தப்பட வேண்டும். அங்கே அடிக்கோடிடப்பட்ட சொற்கள். ஜே.டி. வான்ஸ் ஊக்குவிப்பது இதுதான். ரெரம் நோவரம். உண்மையைச் சொல்லப்போனால், கீழே உள்ள தலைப்பை கேளுங்கள். அங்கே ரெரம் நோவரம். இது தொழிலாளர் சங்கங்கள் குறித்த ஒரு பிரகடனம். தொழிலாளர். இங்கே கவனமாக பாருங்கள். சகோதரி உயிட் இதை குறிப்பிட்டிருந்தார், நாம் ஞாயிறு வழிபாட்டை கடைபிடிக்க வலியுறுத்தப்படுவோம் என்று. வலியுறுத்துதல் என்றால் கட்டாயப்படுத்துதல் என்று பொருள். அதை தாண்டிச் செல்லுங்கள். வேறெவர் இந்த ரெரம் நோவரத்தை ஊக்குவிப்பதாக பதிவாகியுள்ளது நண்பர்களே. மேலே இடதுபுறம் உள்ள தலைப்பு செய்தி. யார் அது? அது கெவின் ராபர்ட்ஸ். அதாவது கெவின் ராபர்ட்ஸ் ஜே.டி. வான்ஸுடன் இணைந்து, சட்டப்படி ஞாயிறு வழிபாடு, கூட்டாட்சி ஞாயிறு வழிபாட்டை ஊக்குவிக்கும் அதே ஆவணத்தை பரப்புகிறார். மற்றும் கெவின் ராபர்ட்ஸ் ஞாயிற்றுக்கிழமைகளில் சீரான ஓய்வு மற்றும் வழிபாட்டை கோருகிறார். ஒரு தேசிய, மாநில அல்லது உள்ளூர் அல்ல, தேசிய ஞாயிறு சட்டம். அதை தாண்டிச் செல்லுங்கள். சரி, மீண்டும் ஜே.டி. வான்ஸிற்கு வருவோம். நண்பர்களே, நாம் இங்கே விளையாடவில்லை. கவனமாக பாருங்கள். இது தலைப்புச் செய்தி. ஜே.டி. வான்ஸ் ஆதரவு கோருகிறார். யார் அது? ஷான் ஓ. பிரையன். யாருடைய டீம்ஸ்டர்ஸ்? அதுதான் தொழிலாளர் சங்கங்கள்.
இது ஜியோபி கோப் தொழிலாளர் சங்கங்களை நாடும் செயலாகும். ஷான் ஓ பிரையன் தற்போதைய தலைவர். தலைவர். இந்த முதல் வாக்கியத்தை நான் விளக்குகிறேன். துணைத் தலைவர் ஜே.டி. வான்ஸ் 2028 இல் தொழிற்சங்கத்தின் என்னவை பெற விரும்புகிறார்? பெரிய தொழிலாளர் முன்னுரிமைகளுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் ஆதரவு கோருதல். அவர்களின் முக்கிய முன்னுரிமை என்னவென்று சகோதரி நம்மிடம் சொல்லவில்லையா? ஞாயிறு ஓய்வு 1888 இல் இருந்தது போல சட்டப்படி ஞாயிறு வழிபாடு. ஐயோ. சரி. வேறேதேனும் உள்ளதா? நிச்சயமாக அவர் தொழிலாளர் சங்கங்களை உள்ளே கொண்டுவர விரும்புகிறார். நண்பர்களே, ஜே.டி. வான்ஸ் 2 முக்கிய வாக்காளர் குழுக்களிடம் ஆதரவு மற்றும் அங்கீகாரம் கோருவது மிகவும் சுவாரஸ்யமானது. 1. இது தொழிலாளர் சங்கங்கள். 2. மதக்குழு, தேவாலயங்கள். இவ்விரண்டையும் நீங்கள் கைப்பற்றினால் அதிபர் தேர்தலை வெல்வீர்கள். தொழிற்சங்கங்கள், சாமானிய மக்கள், தேவாலய மக்கள் அமெரிக்காவில் உள்ள பெரிய வாக்கு வங்கிகள். இங்கே கவனமாக கவனியுங்கள். இவர்தான் ஜே.டி. வான்ஸ். அவர் ஜோ ரோகனின் பாட்காஸ்டில் இருந்தார். அவர் அங்கே என்ன செய்கிறார்? அவர் அங்கே என்ன செய்கிறார்? அவர் தொடங்கிவிட்டார். தேர்தல் பிரச்சாரத்தை. அவ்வளவுதான். அவர் தேர்தல் களத்தில் இருக்கிறார். ஜோ ரோகன் யார்? ஜோ ரோகன் எவ்வளவு செல்வாக்குமிக்கவர்? உலகளவில் முதலிடத்தில் உள்ள பாட்காஸ்டர். உலகளவில். சரி, அமெரிக்கா. அவர் இங்கே என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். பாருங்கள். இது 1, 2, 4 என்று நினைக்கிறேன். நான் 3வது கிளிப்பை தவிர்க்கப் போகிறேன். அது 3வது கிளிப். அவர் கூறுகிறார், நான் தொழிற்சங்கத்திற்கு ஆதரவானவன். 3வது கிளிப். ஆனால் கிளிப் 1 மற்றும் 2லிருந்து சில ஏமாற்று வேலைகளை பார்ப்போம். இந்த முதல் கிளிப்பை பாருங்கள். இப்போது போப் லியோ 13 அவர்களால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான சுற்றுமடல் உள்ளது. நான் அதை உங்களுக்கு அனுப்புகிறேன். 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஒரு கிறிஸ்தவ தலைவரால் எழுதப்பட்ட மிகச்சிறந்த விஷயங்களில் இதுவும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். இதன் அடிப்படை வாதம் என்னவென்றால், தொழில் புரட்சி காலத்தில் ஒரு நடுவழி இருக்க வேண்டும். 6 வயது குழந்தைகள் தொழிற்சாலையில் வேலை செய்வதற்கும் சோசலிசத்திற்கும் இடையில். அந்த தீர்வின் ஒரு பகுதி என்ன நடக்கிறது என்பதில் தொழிலாளர்களுக்கு ஒரு சொல்வது. சாதாரண மக்களுக்கு இந்த அமைப்பில் சில அதிகாரங்களை கொடுங்கள். அவர்களுக்கு என்ன கொடுக்க வேண்டும்? அதிகாரம். வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் இதைத்தானே சொல்கிறது. ஓ, என் நண்பர்களே, வெளிப்படுத்துதல் 13வது அதிகாரம் 13வது வசனம். மிருகத்தின் பிம்பத்திற்கு உயிர் கொடுக்கும் அதிகாரம் அவரிடம் இருந்தது. மிருகத்தின் பிம்பம் பேசவும் மிருகத்தின் பிம்பத்தை வணங்காதவர்கள் கொல்லப்படவும் அது வழிவகுக்கும். இது யார்? மக்கள். இரட்டை மேற்கோள்குறி. மிருகத்திற்கு ஒரு பிம்பத்தை உருவாக்குவோம். தேவாலய மற்றும் அரசு ஒன்றியம் என்று சொல்லும் மக்கள்தான் இவர்கள். அவர் சொன்னார், தொழிற்புரட்சி காலத்தில் இந்த சுற்றுமடலில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். இப்போது அவர் 2020 இல் செயற்கை நுண்ணறிவு AI புரட்சியைப் பற்றி பேசுகிறார். எனவே எதிர்கொள்ள நவரம் கொள்கைகள் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த மனிதர்கள் அந்த சட்டத்திற்கான அடித்தளத்தை அமைக்கிறார்கள். 2வது கிளிப். பேச்சுவார்த்தை மேசையில் தொழிலாளர்களுக்கு உண்மையான குரல் கொடுக்க வேண்டும். சரி, நல்லதாக தெரிகிறது. எனவே AI குறித்து எனக்கு உண்மையான கவலை என்னவென்றால், அமெரிக்காவிலிருந்து தனியார் துறை தொழிற்சங்கங்கள் பெருமளவு மறைந்துவிட்டன என்பதுதான். சில விதிவிலக்குகள் உள்ளன, ஆனால் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஏன் மற்ற எல்லா மேற்கத்திய நாடுகளை விடவும் தொழில்துறை புரட்சியை சிறப்பாக கையாண்டன என்று நீங்கள் பார்த்தால், என்னால் ஒரு வலுவான வாதத்தை முன்வைக்க முடியும் என்று நினைக்கிறேன். வலுவான மத நிறுவனங்கள். இப்போது நம்மிடம் மிகவும் பலவீனமான மத நிறுவனங்களே உள்ளன. இரண்டாவதாக, வலுவான தொழிலாளர் பங்களிப்பு அமைப்புகள் இருந்தன என்று சொல்லலாம். அமெரிக்க சமூகத்தில் ஒருவித பங்களிப்பு உணர்வு இருந்தது, அதை நாம் இழந்துவிட்டோம் என்று நினைக்கிறேன். அதைத்தான் நாம் கொஞ்சம் மீண்டும் கட்டமைக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். எனது அன்புக்குரியவர்களே, ஜே.டி. வான்ஸ் மற்றும் இவர்கள் அறிவில்லாதவர்கள் என்று நீங்கள் நினைத்தால் மீண்டும் ஒருமுறை யோசியுங்கள். இவர்கள் மிகவும் படித்தவர்கள்.
அவர்கள் மொழியியலில் தேர்ச்சி பெற்றவர்கள். வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துவது என்றும் எப்போது கருத்துக்களை சொல்லிவிட்டு ஒன்றும் நடக்காதது போல நகர்வது என்றும் அவர்களுக்கு தெரியும். அவர் எந்த 2 குழுக்களை இணைப்பதை பற்றி பேசுகிறார்? அவர் மத நிறுவனத்தையும் தொழிலாளர் சங்கத்தையும் இணைப்பதாக சொல்கிறார். இது நடக்கப்போவதாக சகோதரி உயிட் சொல்லவில்லையா? 2028 கவனமாக பாருங்கள். நான் 3வது காட்சியை தவிர்க்கிறேன். 4வது காட்சி. ஆனால் ஒரு காரணம். 4வது காட்சி. இப்போது அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். உண்மை என்னவென்றால் பல தொழிலாளர்கள் சங்கத்தில் சேருவதில் பயன் இருப்பதாக கருதவில்லை. ஏனென்றால் இது பல வழிகளில் 21ஆம் நூற்றாண்டின் அமைப்பு தேவைப்படும்போது 20ஆம் நூற்றாண்டின் அமைப்பாகவே உள்ளது. எனவே 21ஆம் நூற்றாண்டில் நவீன சங்கத்தை அர்த்தமுள்ளதாக மாறுவது அவசியம் என்று நினைக்கிறேன். அதுதான் கதையின் ஒரு பகுதி என்று நான் நினைக்கிறேன். சரி. சரி, கவனமாக பாருங்கள், கேளுங்கள். ஆனால் நான் தொழிலாளர் சார்பாளராக இருப்பதற்கான ஒரு காரணம் என்னவென்றால் அவர் என்னவென்று சொன்னார்? அவர் தொழிலாளர் சங்கத்திற்கு ஆதரவாக இருப்பதாக உங்களிடம் சொல்கிறார். சரி. ஆனால் திரையிலிருந்து விலகிவிடுங்கள். திரையிலிருந்து விலகுங்கள். உண்மை. திரையிலிருந்து விலகுங்கள். சகோதரி உயிட் என்ன சொல்கிறார்? தொழிலாளர் சங்கங்கள் இந்த பூமியில் இதுவரை இல்லாத அளவிற்கு பெரிய துன்ப காலத்தை கொண்டுவரும். அது அங்கேதான் இருக்கிறது. நண்பர்களே, இந்த இயக்கத்தை பார்க்கும்போது நகரங்களை விட்டு வெளியேறுங்கள் என்று அவர் கூறுகிறார். சிவப்பு எழுத்துக்கள். கடுமையான துன்பங்கள் நமக்கு முன்னால் உள்ளன. பல குடும்பங்களுக்கு நகரங்களிலிருந்து வெளியேறுவது அவசியமாகிவிடும். நீங்கள் இரட்சிக்கப்பட விரும்பினால் இது விருப்பத் தேர்வு அல்ல. உங்களுக்கு தேவையான உணவை பெற விரும்பினால் இது விருப்பத் தேர்வு அல்ல. உங்கள் குழந்தைகளுக்கு உணவளிக்க விரும்பினால் இது விருப்பத் தேர்வு அல்ல. குடும்பத்தின் மற்றவர்களை காப்பாற்ற விரும்பினால் இது விருப்பத் தேர்வு அல்ல. இது ஒரு கட்டாயம். எனவே குழந்தைகளே, அம்மா மற்றும் அப்பா நாம் நகரங்களிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லும்போது அது உங்கள் அப்பா அல்லது அம்மாவின் கருத்துக்கள் அல்ல. இது இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையிலிருந்து வந்தது. ஆமென் என்று கேட்கிறேனா? ஆமென். சரி. வாருங்கள் குழந்தைகளே, நீங்கள் எங்களுக்கு தேவை. அப்பாவும் அம்மாவும் உங்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆன்மீக பேழையை தயார் செய்ய கைகோர்த்து உழையுங்கள். காலம் முடிவடைய போகிறது. பேழை எங்கே? நோவா பிரசங்கிக்கும்போது அவர் கையில் ஒரு ரம்பம் இருந்தது. அவர் பிரசங்கிக்கும்போது அவர் கையில் சுத்தியலும் ஆணிகளும் இருந்தன. அவர் பிரசங்கிக்கும்போது பேழை கட்ட மரக்கட்டைகளை அடுக்கிக் கொண்டிருந்தார். அவர் பிரசங்கித்ததற்கு அவருடைய செயல்கள் சாட்சியாக இருந்தன. அவருடைய செயல்கள் அவருடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்தின. ஒரு நாள் இதை கவனிப்பீர்கள். சரி. 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 அதை அனுப்புங்கள். இங்கே திரும்பி வாருங்கள். சகோதரி உயிட் வர்த்தக சங்கங்கள் மற்றும் தொழிற்சங்கங்களைப் பற்றி இதை எழுதினார். முதல் பத்தி, வலது மேல் பகுதியில், வர்த்தக சங்கங்கள் மனிதர்களிடையே இதுவரை கண்டிராத மிக கொடூரமான வன்முறைக்கு காரணமாக இருக்கும். சரி. சரி. அவர் தொடர்கிறார், அதிக ஊதியம் வேண்டி வேலைநிறுத்தம் செய்த சங்கத்தினர், சொத்துக்களை அழிப்பதன் மூலமும் உயிர்களை பறிக்க முயல்வதன் மூலமும் மனிதர்கள் எவ்வளவு கீழ்நிலைக்குச் செல்வார்கள் என்பதை காட்டுகிறார்கள். மற்றவர்களை பொருட்படுத்தாமல் தங்கள் சொந்த திட்டங்களை நிறைவேற்ற துடிக்கும் மனிதர்கள் வருவார்கள். பல காவல்துறையினர் வெளியே வந்து தங்கள் கடமையை செய்ய மாட்டார்கள். அவர்கள் சோர்வடைந்துள்ளனர். முடிவு என்னவாகும் என்று மனித மனம் தீர்மானிக்க முடியாது. எனவே சகோதரி உயிட் அக்காலத்தில் எதைக் கண்டாரோ, தேவன் அவருக்கு எதைக் காண்பித்தாரோ, அது வருங்காலத்தில் இன்னும் மோசமாக இருக்கும் என்கிறார். நீங்கள் தயாராக இருப்பது நல்லது, என் நண்பர்களே. பிழைத்திருப்பதற்கான 5 வழிகள், என் நண்பர்களே, ஏனெனில் அவர் கூறுகிறார், உங்களால் 911 ஐ கூட அழைக்க முடியாது. வெரிசோன், வரைசன் அல்லது AT&T செல்போன் சேவை முடங்கியது நினைவிருக்கிறதா?
அப்போது அவர்கள் சொன்னார்கள், சரி, போனில் 911 ஐ அழைக்க முடியாவிட்டால் பக்கத்து வீட்டுக்காரரிடம் செல்லுங்கள். ஆனால் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் தொலைபேசி இணைப்பு இல்லை. வேறு வார்த்தைகளில் சொன்னால், அந்த சில மணி நேரங்களில் உங்களுக்கு அவசர நிலை ஏற்பட்டால் யாரை அழைப்பீர்கள்? யாரை அழைப்பீர்கள்? தேவன் நம்மை தட்டியெழுப்ப முயற்சிக்கிறார். உங்களால் 911 ஐ அழைக்க முடியாது. நீங்கள் 119 ஐ அழைப்பது நல்லது. நீங்கள் ஜமைக்காவில் இருப்பது போல. ஜமைக்காவின் அவசர எண் 119 என்பது உங்களுக்கு தெரியும். உலகம் தோன்றியது முதல் இல்லாத ஒரு துன்ப காலத்தை இந்த பூமிக்கு வரவழைக்கும் நிறுவனங்களில் ஒன்றாக வர்த்தக சங்கங்களும் தொழிற்சங்கங்களும் இருக்கும் என்று அவர் கூறினார். சரி, அன்பிற்குரிய ஜே.டி. வான்ஸ், இது அவருடைய புதிய புத்தகம். ஜே.டி. வான்ஸ் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியதை விவரிக்கும் புத்தகத்தை அறிவிக்கிறார். ஏன்? போப் இதை பற்றி புத்தகம் எழுதினாரா? தலைப்பு: அவர் எழுதுகிறார், நான் மீண்டும் திருச்சபையை கண்டடைந்ததில் மகிழ்ச்சியடைகிறேன். ஆனால் நீங்கள் கத்தோலிக்கராக வளரவில்லையே. நான் பலவற்றை வழியில் கற்றுக்கொண்டேன். ஆனால் என்னைப் போல நீங்கள் விசுவாசித்தால் நான் பாக்கியவானாகவும் தேவனுடைய கிருபையை பெற்றவனாகவும் இருப்பதை அறிவீர்கள். வேன்ஸ், என்ன ஒரு புத்தகம்? கம்யூனியன், திருவிருந்து. கம்யூனியன் என்று ஒரு புத்தகம். என்ன ஒரு புத்தகம்? பாப்டிசம், யூக்கரிஸ்ட், நற்கருணை மற்றும் கம்யூனியன். நீங்கள் அனைவரும் அதை கவனிக்கவில்லை. தெரிந்தவர்களுக்கு தெரியும். பாப்டிசம், யூக்கரிஸ்ட் மற்றும் கம்யூனியன் என்ற தலைப்பில் ஒரு புத்தகம் வந்தது. பாப்டிசம், யூக்கரிஸ்ட், கம்யூனியன். அதை வெட்டிவிடுங்கள். சரி. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேளுங்கள். அதில் ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடுபவர்கள் பெரும்பாலும், எப்போதும் இல்லாவிட்டாலும், எதை வெளியிடுவார்கள் நண்பர்களே? என்று உள்ளது. புளூபேர்ட். பிரச்சாரத்தை தொடங்குவதற்கு முன்பு புத்தகங்களை வெளியிடுவார்கள். இப்போது புரிகிறதா? இப்போது ஏன் அவர்கள் ஒரு புத்தகத்தை அச்சிட்டு வெளியிடுகிறார்கள்? அவர்களுக்கு விளம்பர வெளிச்சத்தை தருவதற்காக. புதிய பார்வையாளர்கள் முன்னிலையில் ஜோ ரோகன் நிகழ்ச்சியில் அவர் ஏன் இருந்தார் என்றும், தங்கள் பிரச்சாரத்தை தொடங்கும்போது தங்கள் செய்தியை தெளிவுபடுத்தும் வாய்ப்பாகவும் இது ஏன் இருக்கிறது என்று புரிகிறதா? எனவே, கம்யூனியன் என்று பெயரிடப்பட்ட புத்தகத்தில் எது இருக்கிறதோ அதுதான் ஜே.டி. வேன்ஸ் கத்தோலிக்கர்கள், மதம் மாறிய சீர்திருத்த கிறிஸ்தவர்கள் மற்றும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு தனது குறிக்கோளாக இருக்க வேண்டும் என்று புரிய வைக்க நினைக்கிறார். சட்டப்படியான ஞாயிறு வழிபாடு மற்றும் தேசிய ஞாயிறு சட்டத்தை நீங்கள் காண்பீர்கள். இங்கே கவனமாக பாருங்கள். இது ஜூலை 14 அன்று வெளியான ஒரு கத்தோலிக்க செய்தி இதழ். சரி. ஜே.டி. வேன்ஸின் கருத்து மாநில அல்லது உள்ளூர் மாற்றத்திற்கானதல்ல. இல்லை, 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 இல்லை. தேசிய அளவிலான என்ன? மாற்றத்திற்கான முழக்கம். கம்யூனியன் என்ற புத்தகத்தில், துணை அதிபரும் கத்தோலிக்க மதத்திற்கு மாறியவருமான அவர், அமெரிக்கா தனது வழியை பின்பற்ற வேண்டும் என்று வாதிடுகிறார். என்ன? அது தைரியமானது. அவர் சீர்திருத்த கிறிஸ்தவராக வளர்ந்ததாக கூறவில்லையா? பின்னர் அவர் கத்தோலிக்கரானார். யாராவது கூகுளில் தேடுங்கள். கத்தோலிக்கராக மாறுவதற்கு முன்பு அவர் எந்த சபையில் இருந்தார்? அவர் கத்தோலிக்கரான ஆண்டை சொல்லுங்கள். இப்போது என்ன? இப்போது என்ன? 2019. அதற்கு முன் அவர் எங்கே இருந்தார்? பெந்தகோஸ்தே. சரி, அவை இரண்டும் ஒன்றுதான். அவை ஒன்றுதான். பாபிலோன். பாபிலோன். சரி. ஆம். 2019 இல் கரிஸ்மேடிக் இயக்கம். எனவே அமெரிக்கா தனது வழியை பின்பற்ற வேண்டும் என்று அவர் கூறுகிறார். அவர் எங்கே செல்கிறார்? அவர் எங்கே அணிவகுத்துச் செல்கிறார்? தாய் சபையை நோக்கி அல்ல. எனவே அமெரிக்கா ரோமன் கத்தோலிக்கத்திற்கு மாற வேண்டும். இதைவிட தெளிவாக இருக்க முடியுமா? எந்த ஜனாதிபதி? வேட்பாளர்.
துணை அதிபர் அமெரிக்காவே ரோமன் கத்தோலிக்க திருச்சபையை நோக்கி திரும்புவோம். தாயிடத்திற்கு திரும்ப என்னை பின்தொடருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். கேள்வி: அமெரிக்காவை உருவாக்கியவர்கள் யாரிடமிருந்து உணவை பெற்றார்கள்? எந்த அதிகாரம்? தாய் திருச்சபை. இப்போது நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் என்று சொல்கிறோம். வீட்டிற்கு திரும்பிச் செல்லுங்கள். ஓ என் கடவுளே, கேளுங்கள். துணை அதிபர் கிறிஸ்தவத்திற்கான, அதாவது அவரது பார்வையில் கத்தோலிக்க மதத்திற்கான வழக்கை எந்த மட்டத்தில் முன்னிறுத்த விரும்புகிறார்? எந்த மட்டத்தில் நண்பர்களே? அது மாநில மட்டம் என்று சொன்னதா? தேசிய மட்டத்தில் அமெரிக்க சமூகத்தின் நம்பிக்கையின் அடிப்படை விதியாக நம் நாட்டின் சமூக விழுமியங்கள் முதல் பொருளாதார கொள்கை வரை அனைத்தையும் தீர்மானிக்கிறது. வேன்ஸ் எப்படி மதச்சார்பற்ற தனிமனிதவாதத்திலிருந்து கிறிஸ்தவத்திற்கு திரும்பினாரோ அதேபோல அமெரிக்காவும் எதை செய்ய வேண்டும்? மதமாற்றம் அல்ல, அவர் குறிப்பிடுவது போல பழைய நிலைக்கு திரும்புதல். தேவாலயங்களில் அதிக மக்கள் மட்டும் அல்ல, பொது வாழ்க்கையும் எதனால் வடிவமைக்கப்பட வேண்டும்? ரோமன் கத்தோலிக்க நம்பிக்கை. துணைத் தலைவருக்கு அமெரிக்கா ஏதாவதாக மாறப்போகிறது என்றால்? இந்த முழக்கம் எங்கிருந்து வந்தது என்று புரிகிறதா? அமெரிக்காவை மீண்டும் சிறந்ததாக மாற்றுவோம். நான் தெளிவாகச் சொல்கிறேன், இந்த முழக்கம் அதிபர் டிரம்பிடம் இருந்து வந்தது என்று நான் நம்பவில்லை. அமெரிக்காவை மீண்டும் கிறிஸ்தவ நாடாக மாறுவது பற்றி. அமெரிக்காவை மீண்டும் கத்தோலிக்க நாடாக மாறுவது. மீண்டும். அவர் அந்த அர்த்தத்தில் ஒருபோதும் கத்தோலிக்கராக இருந்ததில்லை. ஜே. டி. வான்ஸை கவனியுங்கள். அமெரிக்கா மீண்டும் கிறிஸ்தவ நாடாக மாற வேண்டுமானால் அது சமூகத்தின் அனைத்து நிலைகளிலும் கிறிஸ்தவ விழுமியங்களால் செல்வாக்கு பெற வேண்டும். ஆனால் கிறிஸ்தவம் அமெரிக்காவின் கொள்கையாக அதன் சரியான இடத்தை பெற வேண்டும். இறைவா, எங்களை மன்னியும். நாட்டின் பகிரப்பட்ட தார்மீக மொழி. அதன் பொருள் என்ன? அமெரிக்காவின் கொள்கை இப்போது என்னவாக இருக்க வேண்டும்? ரோமன் கத்தோலிக்கம். கொள்கை. உங்கள் கொள்கை என்ன? ரோமன் கத்தோலிக்கம். அமெரிக்கா இப்போது நம் கண்முன்னே ஒரு வடிவத்தை உருவாக்குகிறது என்று அர்த்தம். கொள்கை என்றால் என்ன, நண்பர்களே? கொள்கை என்பது நீங்கள் வாழும் ஒரு வழிமுறையா? கொள்கை. கொள்கை என்பது நீங்கள் வாழும் தரம். தயவு. என் நண்பர்களே. மற்றும் வான்ஸின் பிந்தைய தாராளமய அடையாளத்தை ஒரு அரசியல் பார்வையாக கொடுத்து, அரசு அதிகாரத்தை எதை மேம்படுத்துவதற்கான ஒரு கருவியாக பார்க்கிறது. பொது நலன் அல்ல. ஜே. டி. வான்ஸ் அரசியல் நிறுவனங்களையும் பொது கொள்கைகளையும் அமெரிக்காவின் மீள்வருகையில் ஒரு பங்கை கொண்டிருப்பதாக கருதுவது தெளிவாகிறது. அன்பர்களே, இதை எழுதுவது மதச்சார்பற்ற பத்திரிகை அல்ல. வலது மேல் மூலையில் நேஷனல் கத்தோலிக்க ரெஜிஸ்டர். அவருடைய சொந்த மக்களே இதை காண முடியும். கம்யூனியன் புத்தகத்தில் அரசாங்கத்தால் நம்பிக்கையை உருவாக்க முடியும் என்று வான்ஸ் ஒருபோதும் வாதிடவில்லை. உதாரணத்திற்கு அவர் குறிப்பிடுகிறார், ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை செய்ய நிர்பந்திக்கப்பட்டால் தொழிலாளர்களை ஈர்ப்பதில் தேவாலயங்கள் சிரமப்படும். மேற்கோள் முடிவு. அரசியல் தலையீட்டின் தேவையை இது பரிந்துரைக்கிறது. அது இதோ. தயவு. எனவே அமெரிக்காவை கிறிஸ்தவ நாடாக மாறுவது என்று வான்ஸ் எதை குறிப்பிடுகிறார்? அரசியல்வாதிகள். அரசியல். ஆம், அரசியல்வாதிகள். ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் வேலை செய்யக்கூடாது என்று சட்டமியற்றுபவர்கள் கட்டாயப்படுத்த வேண்டும். கடைகளை மூடுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் வணிகங்கள். நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அதிபர் ட்ரம்ப் இந்த வார்த்தைகளை சொன்னதாக யாராவது எந்த வீடியோவாவது அல்லது அறிக்கையாவது கண்டுபிடிக்க முடியுமா? இது போன்ற ஏதாவது ஒன்று. ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் வணிகங்களை மூட வேண்டும் என்று. நீங்கள் ஒன்றைக் கண்டால் அதை எனக்கு அனுப்புங்கள். எனது மின்னஞ்சல் முகவரி. நான் இதை பார்க்க விரும்புகிறேன், நண்பர்களே. நான் இதை பார்க்க விரும்புகிறேன். இருப்பிடத்தில் உள்ளது.
அவர் அடுத்து என்ன கூறுகிறார் என்று கேளுங்கள். இதைத்தான் அவர் வலியுறுத்துகிறார். மறுபடியும், ஏன் அது கம்யூனியன் புத்தகத்தில் உள்ளது? இது அதிபர் பதவிக்கு போட்டியிடுபவரின் நோக்கத்தை காட்டுகிறது. இப்போது உங்களுக்கு புரிகிறதா? கீழே செல்லுங்கள். அவரது பொது அலுவலகம் மற்றும் 2028 இல் அவர் அதிபர் பதவிக்கு போட்டியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படும் சூழலில், கம்யூனியன் என்ற புத்தகத்தின் இரண்டாம் பாதியில் வான்ஸ் பொது கொள்கை மற்றும் உள்ளூர் அளவில் அதற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள தொடர்பு குறித்து கவனம் செலுத்துவது புரிந்து கொள்ளத்தக்கது. அப்படித்தான் சொல்கிறதா? இல்லை. தேசிய அளவில் இது ஒரு தேசிய ஞாயிற்றுக்கிழமை சட்டமாகும். ஐயோ கடவுளே! என் நண்பர்களே, புரிகிறதா? சரி. கம்யூனியன் புத்தகத்தில் வான்ஸ் கிறிஸ்தவத்தின் தேசிய செல்வாக்கின் சரிவை இன்றைய சமூகத்தின் பெரும்பாலான தீமைகளுடன் தொடர்புபடுத்துகிறார். கீழே செல்லுங்கள். அவர் கூறுகிறார், மேற்கோள், நாம் அத்தகைய பொய் விக்கிரகங்களை வழிபடுவதை நிறுத்திவிட்டு மீண்டும் கடவுளை வழிபட வேண்டும். மேற்கோள் முடிவு. இதை நாம் எப்படி செய்ய வேண்டும்? அரசியல் தலையீடு. கூடாரங்களை அமைப்பதன் மூலமோ, துண்டுப்பிரசுரங்களை விநியோகிப்பதன் மூலமோ, அல்லது சமூக ஊடகங்களை பயன்படுத்தி மக்களை கட்டிடங்களுக்கு வரவழைப்பதன் மூலமோ அல்ல. அவரது வார்த்தைகளின்படி, ஞாயிற்றுக்கிழமைகளில் மக்கள் கடவுளை வழிபடச் செய்ய சட்டமியற்றுபவர்களை பயன்படுத்துவது. ஆம், இது இங்கே இருக்கிறது, நண்பர்களே, இது இங்கே இருக்கிறது. இது புத்தகத்தில் உள்ளது. அவர்கள் ஏன், இல்லை, நான் அதைச் சொல்ல மாட்டேன் என்று கூறுகிறார்கள் என்பதில் ஆச்சரியமில்லை. ஏனெனில் அந்த அறிக்கை எதிர்மறையான அர்த்தத்தில் பயன்படுத்தப்படலாம். நாம் ஏன் படிக்கக்கூடாது? கண்ணடித்தல். நான் அதை அப்படிச் சொல்லட்டுமா? வாருங்கள் படிப்போம். ஆமென். நண்பர்களே, படிப்போம். ஆமென். கவனமாக கவனியுங்கள், நண்பர்களே. யாராவது, ஆனால் பாஸ்டர், இந்த வார்த்தைகள் கம்யூனியன் புத்தகத்தில் எங்கே இருக்கின்றன என்று கேட்டால் என்ன செய்வது? தேசிய கத்தோலிக்க பதிவேடு அவரை மேற்கோள் காட்டுவதை மட்டுமே நான் பார்க்கிறேன். புத்தகத்தில். சரி. அதுதான் அந்த புத்தகம். நான் இங்கே விளையாட்டு எதையும் விளையாடுவதில்லை, நண்பர்களே. இல்லை, 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 இல்லை. நாங்கள் இங்கே விளையாட்டுகளை விளையாடுவதில்லை. நாங்கள் இங்கே எதைச் சொன்னாலும், சேஃப் டு செர்வ் குழுவினர், நாங்கள் அதை நிரூபிக்கிறோம். குழுவிடமிருந்து ஒரு உரத்த ஆமென் கேட்க விரும்புகிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், குழுவே? இது முழு திருச்சபையாக இருக்க வேண்டும். நாங்கள் தான் குழு. ஆமென். கேளுங்கள், இவை எந்த பக்கங்கள் என்று எனக்கு தெரியவில்லை. இது பக்கம். இது 154, 228 மற்றும் 156வது பக்கம். 154, 228 மற்றும் 156. இது 3இல் முதலாவது. நான் வரிசையாக போகிறேன். இடது நெடுவரிசை, அது ஜே.டி. வான்ஸ் என்று கூறுகிறது. போப் ஒரு சமூகத்தின் பார்வையை முன்வைக்கிறார், அங்கு அரசு பலவீனமானவர்களை பாதுகாக்கிறது, தொழிலாளர்களுக்கு நியாயமான ஊதியத்திற்கு உத்தரவாதம் அளிக்கிறது, மற்றும் உழைக்கும் மக்களுக்கு போதுமான உழைப்பிலிருந்து ஓய்வு இருப்பதை உறுதி செய்கிறது. கீழே செல்லுங்கள். பிறகு அவர் சொல்கிறார், நான் முதன்முதலில் ரோமரம் படித்தபோது எனது உறவினர்கள் சில்லறை வர்த்தக வேலை நேரங்களின் நிச்சயமற்ற தன்மையால் தாங்க்ஸ்கிவிங் விருந்துகளையும் தேவாலய வழிபாடுகளையும் தவறவிட வேண்டிய கட்டாயத்தில் இருந்ததை நினைத்து பார்த்தேன். அன்புக்குரியவர்களே, இது கேட்பதற்கு நன்றாக இருக்கிறது, இல்லையா? யாருக்குத்தான் ஓய்வு நேரம் வேண்டாம்? நாம் அனைவரும் சரியான நேரத்தில் தகுந்த ஓய்வை விரும்புகிறோம். ஆனால் அவர் எதை ஊக்குவிக்கிறார்? ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சட்டம் கட்டாயப்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஞாயிற்றுக்கிழமை வழிபட வேண்டும் என்று உங்களை கட்டாயப்படுத்தும் சட்டம். சரி, அடுத்த பக்கம். புத்தகத்தின் வலது பக்க காலத்தை பாருங்கள். தொழிலாளர் சங்கங்களின் நன்மைகளில் ஒன்று என்று மேலே கூறுகிறார். இதை நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாது. எந்த சங்கங்கள், நண்பர்களே? தொழிலாளர் சங்கங்கள் நுகர்வு என்ற கொடுங்கோன்மையிலிருந்து தொழிலாளர்களை பாதுகாக்கின்றன. அவர் தொடர்ந்து கூறுகிறார், நான் ப்ளூ சட்டங்களை ஆதரித்திருக்கிறேன்.
கேளுங்கள், தாங்க்ஸ்கிவிங் போன்ற குறிப்பிட்ட நாட்களில் வணிகங்களை மூடும் மாநில சட்டங்கள், ஏனெனில் இந்த நாட்கள் புனிதமானவை. அவர் எங்கே செல்கிறார் என்று புரிகிறதா? ஒரு கத்தோலிக்கருக்கு எது அதிக புனிதமானது, தாங்க்ஸ்கிவிங்கா அல்லது ஞாயிற்றுக்கிழமையா? ஞாயிற்றுக்கிழமை. உண்மையைச் சொல்லப்போனால், தாங்க்ஸ்கிவிங் எதைக் குறிக்கிறது என்று நமக்கு தெரியும், பியூரிட்டன்கள், யாத்ரீகர்கள். சரி, அவர் இப்போது என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். கீழே செல்லுங்கள். அவர் தொடர்கிறார். டீம்ஸ்டர்ஸ் தலைவர் ஷான் ஓ பிரையன், டீம்ஸ்டர்ஸ் யூனியனின் தலைவர் ஷான் ஓ பிரையன் 2024இல் பேசியபோது குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டில் சில ஜியோபி நன்கொடையாளர்கள் புகார் தெரிவித்தனர். ஆனால் கேளுங்கள், அதிபர் அவர்களின் புகார்களை புறக்கணித்தார். ஏன் என்று தெரியுமா? ஏனெனில் அவர் அதிபர் ட்ரம்பால் அல்ல, கத்தோலிக்கர்களால் அங்கு அழைக்கப்பட்டார். சரி, அடுத்த வாக்கியம். ஜேடி வான்ஸ் கூறுகிறார், ஷான் ஓ பிரையனின் வாதம் பாரம்பரிய கிறிஸ்தவத்தின் பல கருத்துகளை எதிரொலிப்பதாக நான் கருதினேன். அது என்ன? சமூக கற்பித்தல். அது ரோமன் கத்தோலிக்க சமூக கற்பித்தல். அவர் இப்போது என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். திரையின் இடதுபுறம் 2வது பத்தி. அவர் எழுதுவதை கவனமாக பாருங்கள். அவர் கூறுகிறார், மேலும் அவர் கூறுகிறார், தொழிலாளர்களை அவர்கள் எந்த நாளில் வேலை செய்ய கட்டாயப்படுத்தினால், தேவாலயங்கள் அவர்களை ஈர்க்க சிரமப்படும். ஞாயிற்றுக்கிழமைகளில். ஆம். அவர் எதை வலியுறுத்துகிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. சட்டப்படி ஞாயிறு வழிபாடு மற்றும் தொழிலாளர் சங்கங்களுடன் இணைந்து செயல்படுவது. தேவாலயத்திற்கு செல்பவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருவதை வருத்தத்துடன் குறிப்பிட்டது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? இங்கே திரையில் இருப்பவர் யார்? அவர் என்ன சொல்கிறார் என்று கேளுங்கள். இப்போது நான் உள்ளே சென்றால், நீங்கள் அந்த அதிகாரத்தை இதுவரை பயன்படுத்தாத அளவில் பயன்படுத்துவீர்கள். இது தேவாலயத்திற்கு செல்பவர்களை மீண்டும் கொண்டுவரும். எனது நோக்கம், நீங்கள் பார்க்க வேண்டும். வரைபடங்கள் தவறான திசையில் செல்வதை நான் விரும்புவதில்லை. நாங்கள் அதை விரும்புவதில்லை. நாங்கள் அதை மீண்டும் கொண்டு வருவோம். இந்த நாட்டில் விடுபட்ட மிகப்பெரிய விஷயம் இதுதான் என்று நான் நம்புகிறேன். இதுவே விடுபட்ட மிகப்பெரிய விஷயம். நாம் நமது மதத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். இந்த நாட்டில் நாம் கிறிஸ்தவத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். ஆம். நண்பர்களே, அதிபர் ட்ரம்ப் தனக்கு பின் வருபவர்களுக்கான அடித்தளத்தை அமைத்துவிட்டார் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்வதை கவனமாக கேளுங்கள். ஞாயிறு சட்டத்தை 2028க்கு முன்பே அமல்படுத்தலாம். அது எப்போது என்று கடவுளுக்கு மட்டுமே தெரியும். அது வரும் என்ற எண்ணத்துடனே நாம் வாழ்ந்து தயாராவோம். ஆனால் அது வரவில்லை என்றாலும், ட்ரம்ப் தனது வாரிசான ஜே.டி. வான்ஸுக்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். என் நண்பர்களே, நாம் ஒரே கருத்தில் இருக்கிறோமா? தேசிய அளவில் ஞாயிறு வழிபாட்டு சட்டம் பற்றி ட்ரம்ப் பேசியதை விட ஜே.டி. வான்ஸின் வார்த்தைகள் மிகவும் நேரடியாக உள்ளன. இது உங்களுக்கு புரிகிறதா? சரி, இதுவரை அவர் பொது இடங்களில் பேசியது வியக்கத்தக்கதாக உள்ளது. கேளுங்கள், 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 கேளுங்கள். ஜே.டி. வான்ஸ் இதுவரை பொது மேடைகளில் மாநில அளவில் ஞாயிறு ஓய்வு மற்றும் வழிபாட்டிற்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் இப்போது அவரது புத்தகத்தில் அது தேசிய அளவில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சரி, எல்லோரும் கவனியுங்கள். திரையில் நீங்கள் காண்பதை முன்னிட்டு நான் இதைச் சொல்ல விரும்புகிறேன். 2024 தேர்தல் பிரச்சாரத்திற்கு முன்னதாக ட்ரம்ப் நிர்வாகம் துணை அதிபர் வேட்பாளர்கள் மற்றும் விருப்பங்கள் அனைத்தையும் பற்றி பின்னணி ஆய்வுகளை செய்தது என்று நான் உங்களிடம் சொன்னால் என்ன செய்வீர்கள்? பல்வேறு நபர்களைப் பற்றி ஒவ்வொன்றிலும் 200 பக்கங்களுக்கும் மேலான தடிமனான ஆவணங்களை அவர்கள் வைத்திருந்தார்கள் என்று நான் சொன்னால் என்ன செய்வீர்கள்? நீங்கள் என்னை நம்புவீர்களா? ஜே.டி. வான்ஸை ஆய்வு செய்தபோது அவரைப் பற்றி அவர்களிடம் ஒரு புத்தகம் இருந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? அவர் ஆற்றிய ஒவ்வொரு உரை, ஒவ்வொரு பதிவு, ஒவ்வொரு நிதி பங்களிப்பு என ஜே.டி. வான்ஸை பற்றிய அனைத்தையும் அவர்களால் கண்காணிக்க முடிந்தது.
270 பக்கங்கள். எனது புத்தகம் எவ்வளவு தடிமனாக இருக்கும் என்று நான் வியக்கிறேன். உங்கள் புத்தகம் எவ்வளவு தடிமனாக இருக்கும்? இப்போது திரையை கவனமாக பாருங்கள். கசிந்த ஒரு ஆவணக்கோப்பு அல்லது டோசியார். ஜே.டி. வான்ஸை பற்றிய கசிந்த ஆவணக்கோப்பு அதில் சொல்லப்படாத பல விஷயங்களை வெளிப்படுத்துகிறது. நான் ஏதோ ஒன்றை நோக்கி போகிறேன்.